பிரசவித்த தாய்மார்களா இருக்கட்டும், கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு, அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு துணி சரியா இல்லைன்னா புடவை கொடுக்கறதுல இருந்து அந்த திட்டத்துல கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ரயில்வே திட்டங்களா இருக்கட்டும், நல்ல நல்ல சுகாதார திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அதனால தங்கச்சிங்களாங்க நீங்க எல்லாம், தாய்மார்கள், உங்களையும் நான் கேட்கிறேன், உங்களுடைய அன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தா இந்த மதுவையும் இந்த புகை போதையும் இந்த சாராயத்தையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சு கட்டிடலாம். ஒழிச்சு கட்டணுமா? சாராய கடை வேணுமா? மருத்துவ கல்லூரி வேணுமா? மருத்துவ கல்லூரி வேணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? செங்கலை வைப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, அதோட மருத்துவ கல்லூரி ஓவர். ஒரு செங்கல்ல மருத்துவ கல்லூரி கட்டிட முடியுமா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு மருத்துவ கல்லூரிகளை, எத்தனையோ கல்லூரிகளை எல்லாம் தொடங்கினா எத்தனையோ டாக்டர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு காலேஜ் வேணும், பசங்க பத்திரமா படிக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பெண்கள் போகும்போது தைரியமா நம்ம அனுப்பணும். நல்லபடியா நம்ம பொண்ணு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த போதை பழக்கம் இருக்கிறதுனால பயம் தானே, எப்படா வீட்டுக்கு வரும், பத்திரமா வருதா, வழியில பஸ் நின்றுச்சுன்னா எப்படி வரும், எவ்வளவு பயம் இருக்கு. பாதுகாப்புன்றதே கிடையவே கிடையாது. ரொம்ப பயந்து தான் இந்த குழந்தைங்களெல்லாம் அனுப்பணும். அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நிற்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் நீங்க தர வேண்டும். உங்களுடைய ஹீரோ இங்கதான் நிக்கிறாங்க. உங்களுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க, கேஸ் வாங்கினவங்க, நீதிமன்றத்துக்கு போனவங்களே இந்த மேடையில் நிக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். அதே போல நிறைய இளம் பெண்கள் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா இருப்பீங்க. அப்பெல்லாம் நீங்க ஒன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கையிலயும் பவர், உங்க கையிலயும் உங்களுக்கு பவர் இருக்கு. அது எலெக்ஷன்ல நீங்க காமிக்கிறது அது வேற விஷயம். உங்க கையில இருக்கிற